ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 எபிசோடு இருக்கக்கூடிய ஒரு மினி கொரியன் சீரீஸோட பேர் நேக்கட் ஃபயர்மேன். எபிசோட் 1ல் என்ன இருந்திருக்கும், ஹீரோயின் 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பா அம்மாவை கொன்ன முதுகில் தழும்பு இருக்கிற கொலைக்காரன் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த கொலைக்கான வெப்பன், அந்த கத்தியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரை படம் வரைகிறது மாதிரி அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கத்தி எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க. அதில் காலில் தெரியாமல் ஸ்க்ரூ டிரைவர் வேற குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. எபிசோட் 2 ஆரம்பிக்கும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறதுல இருந்து காமிக்கிறாங்க. ஒரு 2 ஸ்கூல் பசங்க, அதில் ஒரு பையன் தொப்பி போட்டிருக்கான். ஸோ 2 பேர் ஒரு ஃபேமஸான பெயிண்டரோட வீட்டில், அவங்க வீட்டில் யாருமே இல்லாதப்போ வீட்டில் திருடுறதுக்காக போகிறாங்க. அதுவும் ஏதோ அவரோட பெயிண்டிங்ஸை, அந்த பெயிண்டிங்ஸ் எடுத்து விற்றோன்னா காசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவரோட பெயிண்டிங்ஸை திருடுறதுக்காக அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் ஏதோ சின்ன குழந்தை வரைஞ்சிருக்கிற மாதிரியான பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த தொப்பி போட்டவன் கேட்குறான், ஏண்டா இந்த பெயிண்டிங்கோட ஆயிரக்கணக்கில் டாலர்ஸ் தருவாங்க, நம்ப முடியலேன்னு சொல்லிட்டு. கூட வந்தவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, இதுவாட அந்த பெயிண்டர் வரைஞ்ச பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஆமாண்டா இதுக்கு தான் கிடைக்கும், வா எடுத்துட்டு சீக்கிரம் இந்த கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பெயிண்டிங்ல எடுத்தவங்க பேக்கில் வச்சுட்டு போகலான்னு போகும்போது வெளியே போன அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துடுறாங்க. சியோலுக்கு போனாங்க, எப்படி அதுக்குள்ள திருப்பி வந்தாங்க, வா எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிற அந்த ரூம்லேயே ஜன்னல் வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இங்கே வெளியே போனவங்க வந்துடுறாங்க. இவங்க வேற யாரும் இல்லை, ஹீரோயினும் அவங்களோட அம்மா அப்பாவும் தான். ஹீரோயின் நோட் பண்ணிட்டாங்க, ரூம் கதை திறந்துருக்கு, உள்ள ஏதோ வெளிச்சம் வர மாதிரி இருக்கு. ஸோ என்னது நம்மளோட ரூம்ல யாரும் இருக்காங்களேன்னு சொல்லி குட்டி பொண்ணு ஹீரோயின் உள்ள வந்து லைட் ஆன் பண்ண 2 பசங்கள ஒருத்தன் வெளியே குதிச்சிட்டான். ஆனால் தொப்பி போட்டவன் உள்ளே மாட்டிக்கினா. பார்த்த குட்டி பொண்ணு ஹீரோயின் ஐயோ திருடான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கா. அப்படியே இங்கே ஃபிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல வராங்க. பிரசன்ட்ல ஹீரோயின் காலில் அடிப்பட்டு ரத்தம் ஊற்ற உட்காந்துட்டு இருக்காங்களா. பார்த்த ஹீரோக்கு ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோட காலத்தோட்டா, ஹீரோயின் ஒரு கொலகார இப்படி நம்மளோட காலத்தோடான்னு சொல்லிட்டு அவரை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவே விட மாட்டேன்றாங்க. ஹீரோ தான் இருமா கால் அடிப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்குறாராமா எதில் கால் குத்திக்குச்சு, ஒருவேளை கண்ணாடி பீசஸாக இருந்தால் உள்ள ஏதாவது பீசஸ் இருக்கா என்னன்னு செக் பண்ணணும்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் தயங்கி அவங்க பின்னாடி மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து காமிக்கிறாங்க. இவர் ஓ ஸ்க்ரூ டிரைவரா, ஆமா நீ அதுக்கு இவ்வளோ பயந்து போயிருக்க, பயப்படாத என்னன்னு சொல்லிட்டு காயப்பட்ட பார்த்தா ஸ்டிச்சஸ் போடணும் போல. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு நானே போயிருக்கிறேன், நீங்கள் கூட வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்கலான்னு போகும்போது கால் வலிக்கு கீழே விழ ஹீரோ தான் அவங்கள தாங்கி பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஹீரோனுக்கு இன்னும் படபடப்பாயிடுது. ஐயோ ஒரு கொலகாரன், இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல கேட்காம அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. பட் காலில் தான் அடிபட்டிருக்கு, எப்படி வெளியே போகுது, நொண்டி நடக்கிறாங்க. இந்த வீடு வேற மேலே இருக்கு, படிக்கட்டில் வேற இறங்கணும். ஐயோ படிக்கட்டு வேறையா, சரி பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவனோட ஹெல்ப் மட்டும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இறங்குறதுக்காக ட்ரை பண்ண பார்த்துட்டு இருந்த ஹீரோக்கா ஐயோங்கிற மாதிரி ஆயிடுது. இப்படியே விட்டாது சரியாகாதுன்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி போயிட்டு ஹீரோயின் அலைக்கா தூக்கிட்டு வரான். ஹீரோயினா டே கீழே விடு உன்னை யார் என்ன தூக்க சொன்னா, ஒன்னே மாதிரி ஒரு ஆள் என்ன தொட்டு தூக்குறதா, கீழே விடுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரியல. என்ன மாதிரி ஆளுனா, கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு அடிபட்டு இருக்கும் போது எப்படி அவங்க சும்மா விட்டுட்டு போக முடியுவாங்க, நானும் உங்களை கீழே கொண்டு விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல கேட்காம கார் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயின் காரை ஆன் பண்ணதும் கொடுக்கணும் அவங்களுக்கு கையில இருக்க சாவி அப்படிங்கிட்டு இவர் போய் உட்காந்துட்டாரு. ஏன்னா இந்த காலை வச்சுட்டு ஹீரோயின் எப்படி கார் ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஹீரோ கேட்கற மாதிரி இல்லையா, சரி போய் தொலைதுன்னு சொல்லிட்டு அவங்கள கார்ல ஏறி உட்கார அப்படியே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு உதவி பண்ணானா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றதானே முறை. ஹீரோ கேட்கிறாரு, நான் உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு நீ ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேன்றல, உன்னோட அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க, எப்படி நன்றி கூட யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பத்தி பேசிட்டாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பா அம்மாவுக்கு ஒன்னும் கொலைக்காரனை இவன் தான், இவனை எங்க அப்பா அம்மா பத்தி பேசுறானு சொல்லிட்டு, இங்க பாரு எங்க அப்பா அம்மாவை பத்தி மட்டும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் பேசக்கூடாது, அவங்க உனக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்துருந்தா நீ நேரத்துக்கு எனக்கு தேங்க்யூ சொல்லியிருப்பேன்னு சொல்ல ஹீரோனுக்கு இவன் கிட்ட என்ன பேசணுங்கிற மாதிரி ஆயிடுது. அப்படியே அவங்க அப்பா அம்மாவை ஞாபகப்படுத்திட்டாரா. அந்த ஞாபகத்தோட அப்படியே சோகமா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க. அதே நேரத்துல இங்க அந்த ஆண்டியையும் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருந்தால இது அந்த ஆண்டி ஃப்ரெண்டு 2 பேர், அந்த ஆண்டி ஃப்ரெண்டு 2 பேரோட பிளான் தான். ஹீரோயினா இங்க வீட்டுல இருக்காம வெளியே அனுப்பிட்டு இவங்க இந்த வீட்டுல ஹீரோயினோட அந்த சீக்ரெட் ரூம் இருக்குல்ல அங்க போயிட்டு அந்த லாக்கை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. நம்ம முதலே பார்த்திருந்தோம் இந்த ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி திருட்டு வேலை தான் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. சோ இந்த ஆண்டியை யூஸ் பண்ணி இவன் அந்த லாக்கருக்குள்ள இருந்து என்னமோ எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த ரூமுக்குள்ள போகணும்னா அதுக்குள்ள சீக்ரெட் கோட் தெரியணும்ல. சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன காம்பினேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் அந்த காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோனுக்கு காலில் கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரா, அவங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன், நீ அங்க என்ன பண்ண ட்ரை பண்ண, எதனால அந்த பாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்து காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினா என்னன்னு சொல்லுவாங்க, நீ எங்க அப்பா அம்மா கொலை பண்ண கத்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டா. ரூம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, அதை க்ளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணேன், காலில் பட்டுடுச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அப்படி வெளியே வராங்க. வெளியே வந்தா இந்த வாட்டி எப்படி ஹீரோவோட காரில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடகை டிரைவர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோக்கு ஒரு டவுட், இந்த பொண்ணு நிஜமாவே இந்த ஒரு வார வேலைக்கு நமக்கு $10,000 கொடுப்பாளா கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு, நிஜமாவே நீங்க எனக்கு $10,000 தருவீங்க தானே, ஏமாத்திர மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினா யாரை பற்றி ஏமாத்துவேன்னு சொல்கிறேன், இந்த இப்போவே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு $2,000 அட்வான்ஸாக கொடுத்துட்டு இப்போ நம்புறியா, ஸோ மீதி அமௌண்ட்டை நான் வேலை முடிஞ்சதை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோக்கு அதுக்கப்புறம் தான் வாயெல்லாம் பல்லு, ஓ நம்புறேன் இதுக்கப்புறம் அவங்க நம்பாம இருந்தால் எப்படி மேடம், ஓகே மேடம் போயிட்டாங்க மேடம் நாளைக்கு
நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வழி அனுப்பி வைக்க ஹீரோயினை அங்கேருந்து கிளம்புனமே நேரா வர்றது எங்க தெரியுமா அந்த டிடெக்டிவை பாக்குறதுக்காக. அங்க வந்து டிடெக்டிவ் கண்ணா பின்னாடி பிடிச்சி திட்டுறாரு. எதுக்காக அங்க போன ஆமலை எவ்வளவு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு தெரியுமா, நீ அங்க போயிட்டு உனக்கு ஏதாவது ஆயிருந்தனா சரி எவிடன்ஸை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா கண்டுபிடிச்சியா கண்டுபிடிக்கல, எங்க பாரு எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன், தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத, வேற ஏதோ பிரச்சனையும் கொண்டு வராத, அவன் பக்கத்திலே போகாதேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல அதாவது அந்த ஃப்ரெண்டு மேல இருக்கிற கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு பயமாயிடுது. ஐயோன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. இங்க அந்த ஃப்ரெண்டுல காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த ஆண்டி அப்படி தூங்கியே போயிடுறாங்க. ஒரு வழியா அந்த காம்பினேஷன்ல என்னென்ன நம்பர்ஸ் வருதோ அந்த நம்பர்ஸ் கிராக் பண்ணிட்டான். ஆனா அதை என்ன ஆர்டர்ல போடணும் அப்படிங்கறத இவன் இது வரைக்கும் கிராக் பண்ணல. அதை கிராக் பண்ணணும்னா இந்த நம்பர்ஸ்ல எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். ஓகே ட்ரை பண்ணிடுவோம். அதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டா இவன் மொத்தம் 700 இருக்கு அப்படிங்கிறான். ஆண்டியா என்னது 700? அட போடா, எப்போ அந்த 700 காம்பினேஷன்ஸை போட்டு அதை ஓப்பன் பண்ணி உழந்து நாம நினைக்கிற பொருளை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு தான் பொறு அமைதியா இரு, நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும், கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல. சோ இப்படி இவங்க ஒரு வழியா அந்த காம்பினேஷன்ஸ்க்கான நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு டைம் ஆயிடுச்சுல, இதுக்கு மேல இருந்தா சரியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு நேரா வீட்டுக்கு வரான். அங்க வந்தா ஹீரோ ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் என்னடா நாள் எப்படி போச்சு, சரி வா உன்னை நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை கார்ல கூட்டிட்டு ஹீரோவை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றாரு, உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு $2000 அப்படி அசால்ட்டா தூக்கி கொடுத்துட்டா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படி இப்படின்ட்டு. ஃப்ரெண்டுல என்னாலதான் உனக்கு இந்த காசு கிடைச்சிருக்கு பாத்தியான்னு சொல்லிட்டு அவனுமே சந்தோஷப்பட்டுட்டு இப்படி நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சிரிச்சு பேசி எவ்வளவு வருஷம் ஆச்சு, எனக்கு நம்மளோட பழைய நாட்கள் ஞாபகம் வந்துருச்சு. அதுவும் உனக்கு அந்த வீடு ஞாபகம் இருக்கா, நம்ம பெயிண்டிங் திட்டுறதுக்காக போனோமே, அந்த வீடு பத்தேறியறத நான் என்னோட கண்ணால பார்த்தேன். அது இப்பவும் என்னோட கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருக்கு தெரியுமா. அந்த வீடு எரியும் போது என்னோட மைண்ட்ல தோணுன ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அது இன்னும் எரியணும் அப்படின்னு தான். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. ஆனா நான் அதை மட்டும் பார்க்கல, இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன், என்னன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு ஹீரோட முகத்தை பார்க்க ஹீரோவா இன்னொரு விஷயமா என்ன பார்த்த சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் நார்மலா தான் அந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்காரு. உன்னை இவன்ல ஹீரோட முகத்தை கொஞ்சம் குறுகுன்னு பார்த்துட்டு இல்ல விடு அதை நான் இப்ப சொல்லல, அப்புறம் இன்னொரு வாட்டி சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பார்த்தேன் அப்படிங்கறத சொல்லாம விட்டுடுறான். இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த வீட்டில் பெயிண்டிங்ஸ் திருட பொண்ணு அந்த 2 ஸ்கூல் பசங்க வேற யாரும் இல்லை, இவங்க 2 பேர் தான். அதோட ஹீரோயின் சின்ன வயசுல அந்த முதுகுல தழும்போட பார்த்து அந்த தொப்பி போட்ட பையனும் ஹீரோ தான். அப்போ கரெக்டாக அது ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு ஹீரோன் கிட்டேருந்து கால் வருது, நாளைக்கு மீட்டிங் எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. ஸோ அந்த ஃப்ரெண்டில் ஹீரோ மாதிரி பேசுகிறான், அதுவும் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறானா. ஸோ அவனோட பேச்சே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. உன்னை ஃப்ரெண்டில் ஆமாம் குடிச்சிட்டு தான் இருக்கேன், நீ என்னோட ஜாயின் பண்ணுறியா, எனக்கு இப்போ டைமில் நம்ம இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாங்கிற மாதிரி இவன் பேச ஹீரோவோட ஏன்டா என்னோட மானத்தை வாங்குற, ஏன்டா இப்படி பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை எவ்வளோ வாங்க பார்க்குறாரு. பட் அவன் கொடுக்க மாட்டேன்றான். ஃபோன் கட் ஆனதும் ஃப்ரெண்டு சொல்லலை, ஏன்டா அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா, ரிச்சா இருக்கா, பேசாம அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிடேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவா என்னது அந்த பொண்ணா போடா, அந்த பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு தெரியுமா, எப்பவும் டெரரா கூட்டிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதை கிட்ட ஃப்ரெண்ட்ல பாவண்டா அந்த பொண்ணு ரொம்ப லோன்லியான பர்சன், சின்ன வயசுல அப்பா அம்மா வேற இறந்துட்டாங்க, அதனால இந்த மாதிரி வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் ஹீரோக்கு தெரியுது அவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, ஹீரோனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு. ஐயோ இது தெரியாம வேற அந்த பொண்ணு கிட்ட அப்படி இப்படின்னு பேசி வச்சுட்டோமே, அடச்சானு அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. சரி இது அப்புறமா பாத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப கிடைச்ச அந்த $2000 அந்த $2000 எடுத்துட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா சீனியர் கிட்ட கொடுத்தோன்னு இந்த காசு உனக்கு எங்க உள்ளது ஏதுன்னு சொல்லிட்டு கேட்பார்ல. இவர் தான் கொடுத்தேன் அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கல்லுல அதை கட்டி கூடவே ஒரு லெட்டரை எழுதி அவங்களோட வீட்டுல தூக்கி அடிக்கிறாரு. சீனியரும் எடுத்து பாக்குறாரு. அதுல அந்த லெட்டர்ல ஹீரோயின் எழுதிருக்காருன்னா, நான் வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் என்ன ஒரு வாட்டி சேவ் பண்ணீங்க, அதுக்கான பிரதிபலனை நான் உங்களுக்கு இந்த காசை கொடுக்குறேன், இதை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு பேர் எதுவும் போடாம எழுதிருக்காரு. எப்பவோ செஞ்ச ஒரு நல்லது இப்ப நமக்கு திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் யார் என்னன்னு தெரியாம அந்த காசை அக்செப்ட் பண்றதுக்கு இவருக்கு தயக்கமா இருக்கு. பட் அந்த ஒய்ஃப் தான் பாருங்க, யார் கொடுத்தா என்ன, உங்க இப்போ நமக்கு இந்த காசு தேவைதானே, நாம எடுத்துப்போன்னு சொல்லிட்டு அந்த காசை இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி அடுத்த நாள் ஹீரோ அவருக்கு நைட் டியூட்டி போல. ஸோ ஆஃபீஸ்ல நைட் டியூட்டியை முடிச்சுட்டு காலையில கிளம்புறாரு. பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கு. கூட இருக்கிறவங்களும் ஃபுல்லா நைட் டியூட்டி பார்த்துட்டு சரியா தூங்க கூட இல்லை. இப்ப எங்கடா போறேன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவா திருத்திரன் முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை இவனுங்களா ஓ ஏதாவது பொண்ணை பார்க்க போறியோ, என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களா, என்ன பொண்ணை பார்க்க போற, அதுக்காக இந்த லுக்ல போவா, வாடா ஒன்னு நாங்க ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு ஹீரோவை இழுத்துட்டு போயிட்டு அழகா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி அனுப்ப ஹீரோவும் சரி ஒரு அழகான பொண்ணை பார்க்க போறோம் நீட்டாவே போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி ஹீரோயினை பார்க்க வராரு. இன்னைக்கும் அவங்க டிராயிங் பண்ண போறது அந்த ஃப்ரெண்டோட வீட்டுல தான். இப்படி இவங்க 2 பேரும் அந்த படிக்கட்டுல மேல ஏறத யாரோ ஒருத்தங்க நோட்டம் விடுற மாதிரி இருக்கு. பட் அது யாருன்னு தெரியல. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்தா நேரத்தை வீடு எவ்வளவு அலங்கோலமா இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தா நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்கு. அதுவும் எல்லாத்தையும் பேக் பண்ணி எங்கேயோ வீட்டை காலி பண்ணிட்டு போறது மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கும் அது அவரோட வீடா இருந்தா தானே இது என்ன நடக்குதுன்னு தெரியும். என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு ஒரு நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஃப்ரெண்டு சொல்றான் அவன்
கூடிய சீக்கிரம் அந்த வீட்டை விட்டுட்டு அந்த ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறேன், இப்பவே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ இவன் நிக்கிறதும் ஹீரோனோட வீட்டுக்கு வெளியே தான். ஸோ இவன் இப்படி வெளியே நின்று ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க இவன் கொடுத்த அந்த 700 காம்பினேஷன்ஸையும் எந்த காம்பினேஷன் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லாக்கர்ல போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க போட்டு பார்த்துட்டு இருக்கிற அந்த வீட்டோட வேலைக்காரம்மா பார்த்துடுறாங்க. அவங்க என்ன ஏதுன்னு சரியா பார்க்கல, பட் இவன் என்னமோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஸோ நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கவே இவங்களுமே என்ன இது என்னோட அக்கா பொண்ணோட ரூம் தானே, அதான் நான் சும்மா இங்க வந்தேன், வேற எதுவும் இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இந்த வேலைக்கார லேடிக்கும் சந்தேகமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வீட்டு ஓனரோட சொந்தக்காரங்க, அவங்க சொன்னா நம்ம கெட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு வீடை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கார லேடி இந்த ரூம்ல இருந்து இவங்க எப்படி அந்த லாக்கர் ஓபன் பண்றது, எப்படியாவது இவங்களை வெளியே அனுப்பணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்துட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்க ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ உட்காந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு, ஹீரோயினும் அவரோட முதுக வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரே யோசனை, ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா அப்பாவை ஞாபகப்படுத்தி ஒரு மாதிரி பேசிட்டார்ல, அதுக்கப்புறம் தானே அவருக்கு அம்மா அப்பா இல்லைன்னு வேற தெரிய வந்திருக்கு. ஸோ எப்படியாவது கேஷுவலாக பேச்சை போட்டு நேற்று அப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுருன்னு சொல்லிட்டு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இங்கே படம் வரைஞ்சிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கும் மைண்டுக்குள்ளே ஓடுறதெல்லாம் டிடெக்டிவ் அந்த ஃப்ரெண்டோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் பற்றியெல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறப்ப என்னன்னா, அவன் மேக்ஸிமம் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணிருக்கிறது, மற்றவங்களை அடிச்சிருக்கிறது, அந்த மாதிரி விஷயம் எதனால பண்ணிருக்கான்னா அவனை இக்னோர் பண்ணிட்டாங்களாம். அதாவது அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்காம அவனை ஒரு மாதிரி நடத்தினாங்களாம். ஸோ அதனால கோவப்பட்டு அவன் நிறைய இடத்துல நிறைய பேரை கை வச்சிருக்கான். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரா. ஸோ ஹீரோயினுக்கு பார்த்து ஞாபகம் வருது, என்னதான் ஒரு கில்லர் மற்றவங்களுக்கு நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாலுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை தூண்டி விட்டோன்னா அந்த கெட்ட குணம் வெளியே வரும்ல. ஹீரோவும் அந்த மாதிரி தான் நடிக்கிறான். ஸோ அவனை எப்படியாவது அவனோட கோபத்தை வெளியே வர வைக்கணும், ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயின் கிட்ட எப்படியாவது பேசலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பத்தி பேசினதை பத்தி சாரி கேட்கறதுக்காக இன்னும் வரைகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பேச்சு கொடுக்குறாரு. உன்னை ஹீரோயின்ல எங்கே பாரு பேசாமல் அமைதியாக உட்கார், 1/2 hourல முடிஞ்சிடும், அதே மீறி பேசினேன்னு வச்சுக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஸ்கூலில் பாதிலேருந்து நின்றுட்டேன். ஏன் தெரியுமா, என் பின்னாடி ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு எங்கிட்ட நிறைய ஒன்று வந்து நான் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தான். ஸோ எனக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்துருச்சு. அதான் என்னோட டிராயிங் பென்சில் எடுத்து அவனோட கையிலே குத்தி விட்டுட்டேன். அவன் வேற போகும்போது என்ன சைக்கோன்னு வேற திட்டிட்டு போனான். எப்படி நீ என்ன எப்படி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க போறியா இல்லை ஒழுங்கா போஸ்ட் கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு சொன்னது ஹீரோக்கா அத்தாடி கையில் பென்சிலாலே குத்திடுவாளா ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக திரும்பி உட்காந்துடுறாரு. ஹீரோயினுல சரி ஓகே கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் எடுத்துப்போம், எனக்கு பசிக்குது, உனக்கு பசிக்குதாவா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வராங்க. அங்கே வந்தா அங்கே இருக்கிறவன் அங்கே வாசலில் நிற்கிறவன் ஹீரோ உள்ள விட மாட்டேன்றான். ஏன்னா அங்கே போகிறவங்க எல்லாருமே கோட் சூட் போட்டு போகணுமா, ஹீரோ கோட் சூட் போடல அப்படின்ட்டு அப்படிங்க சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பக்கத்துல இன்னொருத்தன் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான். ஸோ அவனை மட்டும் விட்டுங்கன்னு கேட்டால் அவங்க விஐபிஸ், அதனால தான் அந்த இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறானா. ஹீரோக்கா அட பாவிகளை என்னடா இது சாப்பிடுதானே வந்தோம், அதுக்கு கூட கோட் சூட் போட்டு போகணுமான்னு சொல்லிட்டு சரி போவோன்னு சொல்லிட்டு இவர் நார்மலாக வெளியே வந்துடுறாரு. ஹீரோனுக்கு தான் இவனோட கோவத்தை தூண்டணும். இவனடானா கோவப்படாம சாதாரணமா வரேன்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் இல்லையா, அவங்க இப்படி மேல் மட்டம் கீழ் மட்டம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கூட உன உள்ள விடாம வெளியே துரத்தி விட்டுறாங்க, நீ கோவப்படாம வர அப்படின்ட்டு. ஹீரோவா கூலா அவன் கிட்ட கோவப்பட்டு என்ன பேசுறோம், அவனே அங்க சம்பளத்துக்கு வேலைக்கு நிற்கிறவன், ஆனா நீ எனக்காக கோவப்படுற பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. என்னது நான் உனக்காக கோவப்படுறேன் அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்க. அவங்க ஹீரோனை பார்த்துட்டு ஒருத்தன் வரான், ஏ இது நீ தானே ஸ்கூல் டைம்ல உன்னை பார்த்தது, ஆமா எப்படி இருக்க, என்ன ஞாபகம் இருக்கனா யாருன்னு, ஏதோ என்னோட கையில பென்சிலால குத்திட்டு போனியே, அப்போ பென்சிலை குத்திட்டு ஒரு சாரி கூட சொல்லாமல் ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டேன், நம்ம ஒழுங்காக ஒரு குட் பை கூட சொல்லிக்கலாம், நம்ம பக்கத்துல கேவே பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு இவனை பற்றி தான் கொஞ்சம் முன்னாடி இவன் சொன்னாலான்னு சொல்லிட்டு இல்லை நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல இவன் ஓ அப்படியே அப்போ லாஸ்ட் டைம் நம்ம பிரியும் போது மோசமான சுச்சுவேஷனில் பிரிஞ்சோல வா இப்போ உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. ஹீரோனுக்கு அவன் கூட போகிறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, அவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஹீரோவும் கவனிக்கிறாரு, ஹீரோன் இல்லை வேணாம் அதான் அப்போ நான் உனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு காம்பன்சேஷன்லாம் பண்ணிட்டேன்ல, ஸோ இப்போ நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனை அட வாமா இப்போ மட்டும் என் கூட வந்து ஒழுங்காக சிரிச்சு பேசலன்னு வையன், உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ சும்மா இருப்பாரு என்ன, உடனே அவனோட கையை பிடிச்சி முறுக்கிட்டு பாரு வலிக்குதா இந்த மாதிரி தானே நீ மற்றவங்களோட கையை பிடிக்கும் போது அவங்களுக்கு வலிக்கும், ஹீரோன் கிட்ட திரும்பி இப்போ நான் கோவப்படவா வேணாமா அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு அவர் கில்லர் எப்படி இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த கோவத்தில், இங்கே பாரு இது எனக்கு அவனுக்குள்ள பிரச்சனை நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு உன்னை ஹீரோலவோ அப்படியா சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீ இங்கே வா உன்னோட ஃபோன் அங்கே ஃபோனை எடுன்னு சொல்லிட்டு அவன் வந்த கார்லேயே அவனோட கையை பிடிச்சி அவனை அப்படியே போட்டு அவனோட ஃபோனை கேட்குறாரு. இவனை கையை விட நான் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை விட்டதும் ஃபோனை எடுத்து கொடுக்குற மாதிரி ஹீரோவோட முகத்திலே ஒரு பஞ்சு விட்டுறான். இதில் அவன் கையில் போட்டிருந்த மோதிரம் ஹீரோவோட கணத்தில் பட்டு காயம் ஆயிடுது. என்னையே அடிக்கிறியா சடா இன்னைக்கு ஒன்று நீ உயிரோட போன இல்லை நான் உயிரோட போன வாடகையா நீ நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிற்க இவனுக்கா ஹீரோவோட தோரணை பார்த்தாலே பயமா இருக்கு. ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிடுற மாதிரி ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அவரோட கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஹீரோவை டே நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், அந்த ஃபோனை எனக்கு நீ கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இவர் துரத்திட்டு போக ஹீரோயின் இல்லை போகாத வேணான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிக்கல
பிடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக பிடிக்க முடியல, லேசாக உரசிட்டு மட்டும் போகுது. ஸோ இந்த உரசல் நடந்ததுமே ஹீரோனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசு நடந்த விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, ஹீரோ தப்பிச்சு ஓடும்போது குட்டி பொண்ணான ஹீரோயின் திருடன் சொல்லிட்டு துரத்திட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு எகிரி குதிக்கும் போது ஹீரோயின் அது தழும்ப பார்த்திருப்பாங்கல்ல, வேணுன்ட்டு ஒருத்தன் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஞாபகம் இப்பதான் ஹீரோனுக்கு வருது. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க அன்னைக்கு வந்தது இவன் மட்டும் இல்ல, இன்னொருத்தன் 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப வந்தது 2 பேர், ஆனா அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணி உங்களோட வீட்டை கொளுத்தி விட்டப்ப வந்தது ஒருத்தன் தானே. ஸோ இந்த 2 பேர்ல அந்த ஒருத்தன் யாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்ப கன்ஃபார்மா தெரியணும்ல. ஸோ ஐயோங்கிற மாதிரி இவங்க இப்ப ஹீரோ என்னன்னு பார்க்க ஹீரோ எங்க போனாலும் விட மாட்டேன்ற மாதிரி காரை துரத்திட்டு வந்துட்டே இருக்காரு. அவனு பதட்டத்துல கார் ஓட்டுறான்னா அந்த பதட்டத்திலே காரை கொண்டு போயிட்டு ஒரு போஸ்ட்ல மோதி காரை தலைகீழா கவுந்துடுது. இவன் உள்ள மாட்டிடுறான். மாட்டிக்கிட்டவனு வெளியே வர ட்ரை பண்றான். பட் தான் சீட் பெல்ட் ரொம்ப இறுக்கமா இருக்கு. இவனால சீட் பெல்ட்டை காட்டிட்டு வெளியே வரவும் முடியல. ஹீரோ அவர் ஒரு ஃபயர் ஃபைட்டர், கண்ணு முன்னாடி ஒருத்தன் ஆபத்துல இருக்கான், இவர் எப்படி காப்பாற்ற விடுவாரு. ஹீரோவும் போயிட்டு அவனை வெளியே வரதுக்கு ட்ரை பண்ண அவனை வெளியே வர வைக்கிறது ட்ரை பண்றாரு. பட் ஹீரோ வர முடியல, அந்த கதவையும் திறக்க முடியல. அந்த நேரத்துல கார்ல மேல பெட்ரோல் வர லீக் ஆகி அங்க தீ எரிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல விட்டா சரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியே கண்ணாடியை உடச்சு அவனை இழுக்க பாக்குறாரு. வர முடியல. அந்த பெல்ட்டை கட்டினாத மட்டும்தான் அவனால வெளியே வர முடியும். பக்கத்துல இருக்கிற ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து அந்த பெல்ட் அறுக்க பாக்குறாரு. பட் அந்த பெல்ட்டையும் அறுக்க முடியல. சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவரு ட்ரை பண்ணிட்டு இருக்க அங்க ஹீரோயின் கையில ஒரு கத்திரிக்கோளோட வராங்க. ஹீரோ பார்த்துட்டு ஏன் நீ என்ன பண்ற போய் ஆபத்துன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின்ல நீ தான் இருக்க, உனக்கு தானே ஆபத்துன்னு சாதாரணமா சொல்லிட்டு அவங்க கையில இருக்க கத்தியால பெல்ட்டை கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட விழுந்துறாரு. ஏன் நமக்காக அக்கறைப்படுறாளே அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியா அந்த பெல்ட்டை கட் பண்ணி 2 பேருமா சேர்ந்து அவனை வெளியே இழுத்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வரவும் கரெக்டா அந்த காரும் வெடிக்குது. அப்புறம் என்ன, ஃபயர் சர்வீஸ் ஆம்புலன்ஸ்லாம் வந்து கார்ல இருக்க தீய அணைச்சிட்டு அவனை ஆம்புலன்ஸ்ல உட்கார வச்சிருக்கு. அவனா பயந்து போயிட்டு உட்காந்துருக்கான். கொஞ்சம் விட்டு இருந்தா செத்துருப்பான், உயிரே போயிருக்கும்ல. ஹீரோ போயிட்டு இப்பவாது உன்னோட போனை கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே இவங்க 2 பேரை காப்பாத்திருக்காங்க, இனிமேல வந்து போனை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி கொடுக்க ஹீரோ வந்து போனை வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட வராரு. நீ எதுக்காக அங்க வந்த, உனக்கு ரொம்ப தைரியம் தான் என்ன, அந்த தைரியத்துல நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன் தெரியுமோ அப்படின்ட்டு. ஹீரோயின் என்னதுங்கிற மாதிரி பார்க்க இவர் சிரிச்சுட்டு இந்த அவனோட போன் இதுல என்ன போட்டோஸ் அவன் சொன்னானோ டிலீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்க ஹீரோயின் அவனோட போனை வாங்கி பாக்குறாங்க. ஹீரோயினை கார் பார்க்கிங்ல கார் எடுக்கிறதும் அவங்க உட்காந்து காஃபி குடிக்கிறதையும் ஃபாலோ பண்ணிட்டு போட்டோ எடுத்திருப்பான் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டோஸ் கொஞ்சம் இருக்கு. ஹீரோயின் அதை எடிட் பண்றாங்க. ஹீரோமே பார்த்துட்டு இவன் பயங்கரமான ஃபாலோ பண்ணிருப்பான் போல இருக்கே, நீ ஆமா நீ ஏன் எப்போ தனியாவே இருக்கேன்னு கேட்க ஹீரோயின் தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி யாராவது டேட் பண்றேன்னு கேட்க ஹீரோயின் அதுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோல என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்க ஹீரோயின் தெரியாது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஹீரோட மூஞ்ச பார்த்துட்டு ஆங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோல சரி பார்த்தது போதும், எனக்கு பசிக்குது, வா உன்ன ஒரு சூப்பரான இடத்துக்கு சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படியே இந்த இடத்துல இருந்து சின்ன கட் பண்ணிட்டு மறுபடியும் எங்க வீட்டுக்கு வராங்க. வேலைக்கார லேடியா எங்கேயும் கிளம்பாம ஹால்லேயே சோஃபாலே படுத்து தூங்கிட்டாங்க. இந்த நேரத்துல மீதி இருக்க காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மெதுவாக என்னோட ரூம்ல போயிட்டு அந்த சீக்கிரம் டோர்ல இருக்க காம்பினேஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா ஆண்டி காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. லாக்கு ஓப்பன் ஆயிடுது. அவ்வளவுதான், ஆண்டிக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே, கையா கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டை வர சொல்லி இவங்க என்ன எடுக்க நினைக்கிறாங்களோ அதை எடுக்கணும்ல. அதுக்கு வேலைக்கார அம்மா வீட்டுல இருந்தா எப்படி எடுக்கிறது, சோ என்ன பண்ணலாங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்தோம்னா ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க வந்து பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் இல்ல போல, க்ளோஸ்ல இருக்கு. ஹீரோல ஐயோ வந்து சியோல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நல்ல சாப்பாட்டு கடை இதுதான், இந்த கடையே பிசினஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போயிட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கு ஹீரோட கணத்துல இருக்க அந்த காயம் தெரியுது. இவங்களால தானே இவங்களுக்காக தானே அந்த அடி வாங்கினாரு, அதனால தானே காயம் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீ என்னோட வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. இந்த பக்கம் வீட்டுல ஆண்டில அந்த வேலைக்கார லேடி கிட்ட அப்படி இப்படின்னு பேசி அவங்கள ஏதோ வாங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவங்கள கடைக்கு அனுப்பிட்டு ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய பை எடுத்துட்டு வரான். அந்த பையோட இவங்க 2 பேரும் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்கதான் ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய பெயிண்டர்ல, அவரோட பழைய பெயிண்டிங்ஸ்லாம் அங்கதான் இருக்கு. இந்த பெயிண்டிங் எல்லாம் வித்தோம்னா பயங்கரமான ரேட்டுக்கு போகும். சோ அந்த பெயிண்டிங்ஸ் திருடுறதா இவங்களோட பிளானா இருந்திருக்கு ஆரம்பத்துல இருந்தே. அதுக்காக தான் ஹீரோயின் முதுகுல தளம்பு இருக்கிற ஒரு மாடலை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஹீரோக்கு முதுகுல தளம்பு இருக்குன்னு ஃப்ரெண்டுக்கு தெரியும்ல. ஹீரோவை உள்ள விட்டு ஹீரோயினை அந்த டிராயிங் விஷயமா வெளியே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கேப்ல இந்த பெயிண்டிங் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இவங்க பிளான் பண்ணது மாதிரி அந்த பெயிண்டிங்கான டூப்ளிகேட் பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து அதாவது எங்கெங்க இருந்துச்சோ அங்கெங்கெல்லாம் வச்சுட்டு ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ்லாம் அந்த பேக்ல அள்ளி போட்டுட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது பாரு, இதெல்லாம் வித்துட்டு இதில் வர காசில் நம்ம 2 பேரும் நமக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறோம், நீ இனிமே உன்னோட அக்கா பொண்ணோட தயவில் இங்கே இருக்க தேவையில்லை, ரெடி ஆயிருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பலான்னு வெளியே வந்தால் கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டாங்க. அவ்வளோதான், ஐயோ இவங்க 2 பேரும் இப்போ எங்கே வந்தாங்க, ஹீரோ வேற ஃபோன் பண்ணுவானே வழக்கமா, இன்னைக்கு ஏன் ஃபோன் பண்ணாமல் திடீர்னு வந்துட்டான். ஹீரோ தான் அங்கே காதல் மயக்கத்தில் இருக்காரு, அவர் எங்கள் ஃப்ரெண்டை நினச்சி கால் பண்ணுறது இல்லைனாலும் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா என்ன இப்போ திருட்டு வேலை எங்கே பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் போச்சுடான்னு சொல்லிட்டு மறுபடியும் மறைஞ்சிக்கிறதுக்காக வேற இடம் இல்லாம ஹீரோனோட ரூமுக்குள்ளே ஓடிடுறாங்க. ஹீரோன் கூட ஹீரோவை அவங்களோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அதுல என்ன மருந்து போடலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு எது
எது எதுக்குன்னே தெரியல. ஹீரோ தான் வாங்கி அதில் என்னென்ன மருந்து இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஒவ்வொரு மருந்து எது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே வராரு. அப்போ அதில் காய்ச்சல் தலைவலிக்கு போடுற ஒரு டேப்லெட் இருக்கு. அதை பார்த்துட்டு நீ தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் ஆஸ்பிரின் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஆஸ்பிரின் என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணவே கூடாது, அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான், என்னோட கதை காலி அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுட்டு அவரோட காயத்துக்கு ஒரு பேண்டேடே போதும்னு சொல்லிட்டு ஒரு பேண்டேட் எடுத்து அவருக்கு அவரை ஒட்டிக்கிறாரு. ஸோ கரெக்டாக காயத்தில் ஒட்டாம வேற இடத்துல ஒட்டிடுறாரு. ஐயோ அது அங்கே இல்லை இங்கே இருக்கு, ஒரு நிமிஷம் நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் தப்பா ஒட்டின பேண்டேட் எடுத்து வெளியே போயிட்டு வேற ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேண்டேட் எடுத்து ஹீரோக்கு பக்கத்தில் போயிட்டு அவருக்கு காயத்தில் ஒட்டி விடுறாங்களா. ஹீரோக்கு மனசு படப்படன்னு நடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் மேலே வேற அவர் லவ்ல விழுந்துட்டாரு. ஸோ இவ்வளோ பக்கத்தில் வேற வந்து இருக்காங்களா. அப்படியே ஹீரோட முகத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்க ஹீரோயின்ல, நான் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, நீங்கள் எனக்காக செஞ்சதுக்கெல்லாம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோக்கா இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு வருது. பட் என்ன சொல்லணும்னு தெரியல. ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருக்கமாக கூப்பிடுறாரு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ சொல்லுங்க என்னன்னு கேட்க இவர்ல பாத்ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டுறாரு. ஹீரோயினும் அங்கே இருக்குன்னு சொல்ல பாத்ரூம்குள்ளே வந்து ஹீரோக்கு அடைச்ச இந்த நேரத்தில் பாத்ரூம் எங்கே என்ன கேட்பேன், இதனால தான்டா நீ சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ், ஏன்டா உனக்கு அந்த பொண்ணை டேட் பண்ணணுமா என்ன ஐடியா நான் தரவான்னு சொல்லிட்டு என்னதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே கர்டன் பின்னாடி தான் அவங்க 2 பேரும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. டேய் நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்க ஃப்ரெண்ட் இல்லை, நீ என்ன திட்டுறதா இருந்தாலும் கத்துறதா இருந்தாலும் அப்புறம் முதல்ல எப்படியாவது எங்கள் 2 பேரும் எங்கேருந்து வெளியே போய் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல ஹீரோவா சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே வெளியே ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே இருக்க ஒப்பீனியன் மாறிடுச்சுல அவரோட அந்த பழக்க வழக்கங்களை பார்த்து. அதோட 2 பேர் அன்னைக்கு வந்திருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒருவேளை ஹீரோ இல்லாமல் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு டிரெக்டருக்கு கால் பண்ணி நான் தப்பாக கெஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது அவராக இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட கெஸ்ஸிங்கை சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ மெதுவாக ஹீரோயின் பால்கனி பேசிட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோயின் பார்க்காத மாதிரி இவங்க 2 பேரும் வெளியே கூட்டிட்டு வராரு. ஸோ அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்துட்டாங்க. படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த பேகு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜாடியில் பட்டு அந்த ஜாடி கீழே விழ போகுது. ஹீரோவா ஐயோ விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாடியை பிடிச்சா ஜாடியிலேருந்து மூடி தனியாக விழுது. ஐயோன்னு சொல்லிட்டு ஹீரோவை எவ்வளவோ பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் பிடிக்க முடியல, மூடி கீழே விழுந்துருது. ஸோ சத்தம் கேட்டுருது. இங்கே ஹீரோயின் டிடெக்டிவ்கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, ஹீரோவா இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றத அந்த டிடெக்டிவ் ஒத்துக்க மாட்டேங்க. பாரு அவன் மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கு, கண்டிப்பா அவன் வந்துட்டு கெட்டவன் தான், அதோட அவனோட இந்த பிஹேவியரை வச்சு நம்பிடாத, அவன் நடிக்கிறான், நீ என்ன பண்ண, நீ அவனை எங்கிட்ட விட்டுரு, அவனை சும்மா எல்லாம் போயிட்டு அரெஸ்ட் பண்ண முடியாது, அதனால உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விலை வந்த பொருளை அவனோட கோட் பாக்கெட்ல போட்டு திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட் ஒன்று மட்டும் என்கிட்ட எழுதி கொடு, அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு நான் அவனை அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. பட் ஹீரோனுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. இல்ல அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கீழே விழுந்த அந்த மூடியோட சத்தம் இவங்களுக்கு கேட்க என்ன சத்தம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே வராங்க. இங்கே வந்த நேரத்துக்கு அந்த ஃப்ரெண்டும் ஆண்டியும் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. ஹீரோ தான் இல்லை என்னோட கைப்பட்டு கீழே விழுந்துருச்சு, சாரி எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ தான் ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோ போட்டு வந்து அவரோட ஜாக்கெட்டை காணும். ஸோ உங்களோட ஜாக்கெட் என்னோட ரூமில் இருக்குது போல இருக்குது, நான் இப்போ எடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ரூமுக்குள்ளே போயிட இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரெண்டும் ஆண்டியும் அந்த பெயிண்டிங்ஸோட வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ இதை இருக்க பரபரப்பில் அவன் என்ன பேக் தூக்கிட்டு போகிற அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே கேட்டுக்கல. அப்படியே மறுபடியும் இங்கே டிரெக்டர் கிட்ட வராங்க. அந்த டிரெக்டர் அவரோட வீட்டில் தான் இருக்காரு. ஹீரோ கிட்ட ஃபோன் பேசிட்டு ஏதோ குழப்பமாவே திரும்பி பார்க்குறாரு. அங்கே அவரோட பொண்ணு போல இருக்கு, அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவர் அந்த பொண்ணை கொஞ்ச நேரத்துக்கு குறுகுன்னு பார்க்குறாரு. அதை பார்த்ததும் அந்த டிடெக்டிவோட ஒய்ஃப்ல முகத்துல ரொம்ப அடி வாங்கியிருக்கு. பார்த்தாலே தெரியுது ஒரு அபியூஸ் பண்ற ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருக்காங்க. எங்க தன்னை அடிச்சது மாதிரி தன்னோட பொண்ணையும் அந்த டிடெக்டிவ் அடிச்சிடும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பேசுறாங்க. டிடெக்டிவும் அவங்க 2 பேரையும் முறைச்சிட்டே இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியே போங்க, போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு விட்டா போதுன்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தையும் தூக்கிட்டு அங்கேருந்து குழுவுடன் வீட்டை விட்டு வெளியே ஓடிட இவர்ல அங்க இருக்கிற பீரோக்கு பின்னாடில இருந்து ஒரு பார்சல் எடுக்கிறாரு. என்னோட அம்மா அப்பாவான அந்த ஃபேமஸ் பெயிண்டர் உங்களோட வீட்டிலே நடந்த தீ விபத்துல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் அதோட கூடவே ஹீரோயின் தேடிட்டு இருக்கிற அந்த மர்டர் வெப்பரான அந்த கத்தி இருக்கு. அந்த மர்டருக்கு யூஸ் பண்ண அந்த வெப்பன் இந்த டிடெக்டிவ் கிட்டே இருக்குன்னா இவன் எதுக்கு ஹீரோயின் கிட்ட அதை பத்தி தெரியாத மாதிரி ஒன்னு பேசிட்டு இருக்கான். இவனோட கதை என்னன்னு தெரியல. ஸோ அப்படி இவன் இங்க காமிச்சிட்டு அடுத்து இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் சொன்னது மாதிரி ஹீரோட ஜாக்கெட்ல அவங்களோட செயினை கட்டி போட்டுடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. ஸோ போடலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ஹீரோட ஜாக்கெட்டோட மேல நின்று இருக்க ஹீரோக்கும் ஹீரோன் கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்கல்ல நீங்க ரொம்ப நல்லவர் நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஸோ அது இவருக்கு கில்ட்டியா இருக்கு. இப்படி தானே நம்புற ஒரு பொண்ணு கிட்ட வந்துட்டு நம்ம பேரு ஊரெல்லாம் மாத்தி சொல்லி நடிச்சிட்டு இருக்கோமே, பேசாம நம்மளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்க அப்படியே 3 பேரோட ஃபேஸுக்கு ஒரு க்ளோஸ் அப்பை வச்சு இந்த எபிசோட் 2 முடிச்சிடுறாங்க. எபிசோட் 2 எப்படி இருந்தது? நல்லா போச்சுல? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா? உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் 3 நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.